நீதி கதைகள் டிவி. ஒரு காலத்துல ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ரங்கையாவோட குடும்பம் இருந்துச்சு. ரங்கையா மனைவி பேரு லக்ஷ்மி, புலியோட பேரு லக்ஷ்மண. ரங்கையா இன்னொருத்தவங்களுடைய வயல குத்தகைக்கு எடுத்து அதுல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ரங்கையா லக்ஷ்மி 2 பேருமே வயல்ல நின்னு விளைச்சலை பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க வயல் இப்படி இருக்கு? இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளையும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுறலாம் போலியே. வயலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த வருஷம் நம்ம நிலைமை என்ன ஆகுமோ என்னவோ. உண்மையை சொல்லணும்னா நாம பயப்பட வேண்டிய நாள் வந்துடுச்சு லக்ஷ்மி. இந்த வயலும் விளைச்சலும் நம்மளோடது கிடையாது. நம்மளுடைய உழைப்புக்கு எந்த மதிப்பும் இருக்க மாட்டேங்குது. இனி இந்த வயலை நம்பி வாழறது ரொம்பவே கஷ்டம். நாம வேற ஏதாவது பண்ணியாகணும். நாம விவசாயம் பண்றதை விட வேற என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க? கஷ்டமோ நஷ்டமோ நாம தான் சந்திக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு இந்த வயலை கொடுத்த முதலாளிக்கு மட்டும் எந்த ஒரு நஷ்டமும் வரப்போறது கிடையாது. என்ன நஷ்டம் வந்தாலும் அவருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுத்து தான் ஆகணும். இப்படியே போனா நம்ம பிள்ளையோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா பயமா இருக்கு. அதனால எதனா வியாபாரம் ஆரம்பிக்கலாம், இல்ல பட்டணத்துக்கு போய் கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சிக்கலாம். அதே நேரத்துல தான் பூபதி அவனுடைய வண்டியில அங்க வந்தான். ரங்கையா, இந்த மாச கடைசியில எனக்கு கொடுக்க வேண்டிய குத்தகை பணம் 5000 ஏற்பாடு பண்ணு. ஐயா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. இந்த வருஷம் விளைச்சல் எதுவும் சரியா வரா மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி பணம் கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாகணும். ஐயா, நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? உன்னால முடியாதுன்னா சொல்லு. ஏற்கனவே ஒருத்தன் குத்தகைக்கு வயல் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னால விவசாயம் செய்ய முடியாதுன்னா அவனுக்கு இந்த பூமியை கொடுக்கறேன். ஐயா, இந்த வருஷம் புயலால் விளைச்சல் எல்லாமே வீணாக போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. கூலி வேலை செஞ்சாவது உங்கள் பணத்தை கொடுக்கறேன். சரி, நீ கேட்குற நேரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. சொன்னதை சொன்னபடி நடந்துக்கிட்டாதான் மரியாதை கிடைக்கும். நடந்துக்கலன்னா தண்டனை தான் கிடைக்கும். எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாகணும். புரியுதில்ல? ஒரு நாள் பீமையா ரங்கையாவோட வீட்டுக்கு போய், என்ன பீமையா இங்க வந்திருக்க? எதனா வேலை இருக்கா? அந்த பூபதி உன்னை அவன் வீட்டுக்கு வர சொன்னான்டா. சரி, நீ போ, நான் அப்புறம் வரேன்னு சொல்லு. என்னங்க இது? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி? நம்ம பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? நமக்கு சாப்பிட சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்ல. இப்ப பூபதிக்கு நீங்க எப்படி பணம் கொடுப்பீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல லக்ஷ்மி. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. ஆனா அந்த கடவுள் ஏன் தான் நமக்கு தண்டனை கொடுக்கறாரோ? அப்பா, நான் ஒன்று சொல்லவா? எங்க பள்ளிக்கூடத்துல எங்க வாத்தியார் என்ன சொன்னாரு தெரியுமா? என்னப்பா சொன்னாரு? நாம கஷ்டப்பட்டு உழைக்கணும், பலனை எதிர்பார்க்க கூடாது. எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம் வரும். ஆனா அதை மனுஷங்க தைரியமா தாண்டி போகணும். அப்படியே பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்க தீர்வு தேடணும். அப்படியே 1000 விதமான தீர்வுகள் இருக்குமாமா. அதில் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு எங்கள் வாத்தியார் சொன்னாருப்பா. உங்கள் வாத்தியார் சரியாதான்ப்பா சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பா, நீ கஷ்டப்பட்டு தான் உழைக்கிற, அப்புறம் ஏன்ப்பா பலன் கிடைக்க மாட்டேங்குது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைப்பா. உனக்கு பிரச்சனை இல்லையா சொல்லு? நீ நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக பரீட்சை எழுதணும், நல்லபடியாக மார்க் எடுக்கணும், பாஸ் ஆகணும். இது உன்னோட கடமை. அதே மாதிரி எனக்கும் கடமை இருக்கு. நல்லபடியா விவசாயம் செய்யணும். நீ நல்லபடியா படிச்சு ஒரு வேலைக்கு போகும்போது தான் எங்க பிரச்சனைங்க தீரும். சரிப்பா, நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண் அங்கிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான். சின்ன பையனா இருந்தாலும் நம்ம புள்ள சரியா சொன்னால. ஆமாங்க, பேசுறதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் வாழ்க்கையில நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அவன் பேச்சை கேட்டு எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அப்படியா? என்னங்க யோசனை? எதுக்கு அவசரப்படுற? என்ன யோசனைன்னு நாளைக்கு சொல்றேன். ஒரு நாள் ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டினாங்க. இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டினதுக்கு காரணம் நம்ம ரங்கையா தான். ரங்கையா அவனோட பிரச்சனையை என்கிட்ட சொன்னான். ரங்கையா கடந்த 3 வருஷமா குத்தக விவசாயியா இருக்கான். ஆனால் இந்த வருஷம் புயல் காத்தால அவனோட விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நஷ்டம் எல்லாருக்கும் தான் வரும்.
நஷ்டத்தை பார்த்து பயப்படுறவங்க யாருமே விவசாயம் செய்ய முடியாதே. இது ரங்கையாவோட பிரச்சனை மட்டும் இல்லப்பா, எல்லாரோட பிரச்சனையும் தான். விவசாயிங்க நாட்டுக்கே சாப்பாடு போடுறவங்க, ஆனா அவங்களுக்கும் கஷ்டம் வரும்ல. கஷ்டத்தை பத்தி அப்புறம் பேசலாம். விவசாயிங்களுக்கு எங்கேயாவது மரியாதை இருக்கா? குத்தகைக்கு வயல் எடுத்து கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றோம். நஷ்டம் வந்தா நாங்க மட்டும் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு மட்டும் பணம் என்ன வானத்துல இருந்தா வந்து கொட்டுது? இந்த பேச்சு கொண்டும் குறைச்சல் இல்லை. முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்போ கொடுக்க போற? பூபதி, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? கேளுங்க. நீ ரங்கையாவோட இடத்துல இருந்தா எப்படிப்பா பணம் கொடுப்ப? உன்னால அந்த பணத்தை கொடுக்க முடியுமா? ஊர் தலைவர் கேட்ட கேள்விக்கு பூபதி கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, எப்போவுமே என்னை பற்றி தான் யோசிப்பேன். எனக்கு முன்னாடி நிற்கிறவங்க கஷ்டத்தை பற்றி யோசிச்சதே இல்லை. பணம் இருக்கிற திமிரில் நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்கிறதே இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க. ரங்கையா, இந்த வருஷமாக என் வயலை நீயே குத்தகைக்கு எடுத்துக்கோ. விளைச்சல் நல்லபடியாக வந்தால் பணம் கொடு, இல்லைன்னா வேண்டாம். சபாஷ் பூபதி, இதுதான் சரியான முடிவு. ஒரு நாள் ரங்கையாவோட வீட்டுல லக்ஷ்மணன் அவனுடைய புத்தகத்தையெல்லாம் ஓரம் எடுத்து வச்சான். அப்பா, நீ படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு படிக்கணும்னே தோணலப்பா. பேசாம நானும் கூலி வேலைக்கு வரவா? டே, எப்போவுமே நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் பேசவே கூடாது. நீ நல்லபடியாக படிக்கணும்னு தான் அப்பா எப்போவுமே ஆசைப்படுறேன். வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுடா. நீ எப்போவுமே சந்தோஷமாக வாழணும். அதுக்கு ஒரே வழி நீ நல்லபடியாக படிக்கணும். சரிப்பா. ரங்கையா ஒரு நாள் விவசாயிங்க எல்லார்கிட்டயும் இப்படி பேசினா. முந்தா நேற்று நடந்த பஞ்சாயத்தில் எனக்கு நல்லது நடந்துச்சுன்னு நான் நினைக்கல. பூமி நமக்கு சொந்தம் இல்லை, ஆனால் உழைப்பு நமக்கு சொந்தம். நம்ம குரல் அரசாங்கத்துக்கு கேட்கணும். சட்டங்கள் மாறணும். அரசாங்கத்தை நாம் கேட்போம். நமக்கும் ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? நானும் பெருசாக படிக்கலை, சொந்தமாக வயலும் இல்லை. விவசாயத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன மாதிரி ஆளுங்களுக்காகவும் ஒரு வழியை நீ சொல்லணும் ரங்கையா. ஒரு நாள் விவசாயிங்க எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவரை சந்திச்சாங்க. ஐயா, எங்களை மாதிரி குத்தக விவசாயிங்களுக்கும் நஷ்ட ஈடு வேணும். எங்களுக்கு சொந்தமாக வயல் இல்லை, அதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாங்க ஐயா, சொந்த வயல் இல்லைங்கிறதால யாருமே எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை கேட்டு தலைவர் யோசிச்சு பார்த்து, குத்தக விவசாயிங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கறதும் அதே மாதிரி வயல் இல்லாதவங்களுக்கு வயலை கொடுக்கறதும் நல்ல யோசனை தான். உங்களுடைய இந்த விண்ணப்பத்தை நான் அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போகிறேன். உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நான் நிச்சயமாக போராடுவேன். நீங்கள் சந்தோஷப்படுற நாளும் நிச்சயம் வரும் அப்படின்னு விவசாயிகளுக்கு நம்பிக்கையை கொடுத்து தலைவர் அரசாங்க அதிகாரிகளை சந்திச்சாங்க. விவசாயிகளுடைய கஷ்டத்தை சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்டபடியே அந்த ஊர்ல விவசாயிகள் சங்கத்தை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த சங்கத்து மூலம் விவசாயிகளுக்கு நிறைய உதவிகள் வந்துச்சு. அதே மாதிரி குத்தகை விவசாயிகளுக்கும் நஷ்ட ஈடு அரசாங்கம் கொடுத்துச்சு. குத்தகை விவசாயிகளுக்கும் கூட அவங்களுக்கான ஒரு அடையாளம், அதே மாதிரி இலவச தானியங்கள், உரம் எல்லாத்தையுமே அரசாங்கமே கொடுத்துச்சு. ரங்கையா, இனி எல்லா வருஷமும் என் வயலை உனக்கே குத்தகைக்கு கொடுக்கறேன். இப்போ உன்னோட விளைச்சல் தான் நல்லா விளையுது. நீ ரொம்ப புத்திசாலி. படிக்கலனாலும் உன் அறிவை பயன்படுத்தி வயல்ல விளைச்சல ரொம்ப நல்லபடியாவே விளைய வைக்கிற. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, விவசாயிகளால தான் இந்த நாடே இருக்கு. ஆனா அதே விவசாயிகள்ல சொந்தமா வயல் இல்லாம குத்தகைக்கு வயலை வாங்கி விவசாயம் செய்யற விவசாயிகளுக்கு நம்ம நாட்டுல எந்த ஒரு அடையாளமும் இருக்கிறது இல்ல. நம்ம சமூகம் அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கொடுக்கறது இல்ல. குத்தகை விவசாயிகளுக்கும் அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும். அவங்களுக்கும் 1008 பிரச்சனைங்க வரும். அரசாங்கம் அது எல்லாத்தையும் கவனிச்சு அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யணும். ஒரு காலத்துல ரொம்ப அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு. அப்பதான் அந்த கிராமத்துல சூரியன் உதயமானா. காலையிலேயே பெரியவங்க எல்லாரும் வயல் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஊரை சுத்தி பச்சை பசேல்னு வயல், மரங்கள். மொத்தத்துல அந்த ஊரு பாக்குறதுக்கு ஒரு சொர்க்க பூமி மாதிரி இருக்கும். அந்த ஊர்ல ரங்கம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி இருந்தாங்க. சின்ன வயசுலயே தன்னுடைய புருஷனை இழந்தவங்க. அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு புள்ளைய படிக்க வச்சு ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துல சேர்த்து விட்டுருந்தாங்க. என்னப்பா, அதுக்குள்ள பட்டணத்துக்கு கிளம்பிட்டியா? போகணும் இல்லம்மா, வேற வழி இல்லையே. என்னவோடா, என் வாழ்க்கையில எப்பவுமே தனிமையாவே இருந்துட்டேன். உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஆனா நம்ம ஊர்ல கிடைக்க கூடாதா? நீயோ என்னை விட்டுட்டு போறியா?
எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி சொன்னா எப்படிம்மா? நான் தான் சொன்னேன்ல, பட்டணத்திலேயே ஒரு வீடு பார்த்து 2 பேரும் இருக்கலான்னு. ஆனா நீ தான் கிராமத்தை விட்டு வரமாட்டேன்னு இங்கேயே இருக்க. என்னப்பா பண்ண சொல்ற? எனக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிக்குமே. உனக்கு தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து நான் பிறந்து வளர்ந்தது இந்த ஊர்ல தான். உன்னை நான் வளர்த்ததும் இதே ஊர்ல தான். இவ்வளோ ஞாபகம் இந்த ஊர்ல இருக்கும்போது இந்த ஊரை விட்டுட்டு எப்படிடா வருது? அதனால தானம்மா நான் உன்னை எதுவுமே சொல்றதில்ல. உனக்கு எங்க இருக்கணும்னு தோணுதோ அங்கேயே இரு, ஆனா சந்தோஷமா இரு. நீ இருக்கும்போது ஏன் சந்தோஷத்துக்கு என்னடா குறை? சரிம்மா, நான் வரேன், பத்திரமா இரு. அதுக்குள்ள அங்க வந்த லக்ஷ்மி, என்ன ரங்கம்மா இன்னுமா பள்ளிக்கூடத்துக்கு போல? என்ன லக்ஷ்மி, ரங்கம்மாவை பார்த்து கிண்டல் பண்றியா? அவங்க ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்? நான் ஒன்றும் கிண்டல் பண்ணல. உனக்கு விஷயம் தெரியாதா? ரங்கம்மா தினமும் 1 மணி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போய் பசங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. அதுவும் நல்ல நல்ல நீதி கதைகளை சொல்றாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? ரங்கம்மா பள்ளிக்கூடத்துக்கு போய் கதை சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோம் அடப்பிடிச்ச பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, நல்லாவும் படிக்கிறாங்க. என்னமோன்னு நினைச்சேன். ரங்கம்மா ரொம்ப நல்லவங்க தான், ரொம்ப பொறுமையான ஆளும் கூட. ஆமால. போதும் போதும், புகழ்ந்தது எல்லாம் ஒரேடியோ உயரத்துக்கு தூக்குறீங்களே. வயசானவ, அங்கிருந்து விழுந்தா அடிபடாது. அப்படி ரங்கம்மா சொன்னதை கேட்டு கங்கா லக்ஷ்மி 2 பேருமே சிரிச்சாங்க. ரங்கம்மா பள்ளிக்கூடத்துல பசங்க கிட்ட, பசங்களா, இந்த குலம் அப்படின்னா என்ன? உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அதெல்லாம் என்ன? எங்கிருந்து இந்த குலம்ன்றது வந்துச்சு? பெரிய குலத்தை சேர்ந்தவங்களுக்கு சொத்து பத்து நிறைய இருக்கும், சின்ன குலத்தை சேர்ந்தவங்க இவங்க கிட்ட வேலை பார்ப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு சொன்னது யாரு? எங்க அப்பா சொன்னாரு பாட்டி. இங்க பாருங்க பசங்களா, குலம் அப்படிங்கறத எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஒருத்தரை பார்க்கும்போது அவரு நல்லவரா, அவருக்கு நல்ல குணம் இருக்கா, மத்தவங்களுக்கு உதவி செய்வாரா, நல்ல விஷயங்களை பண்ணுவாரா அப்படிங்கறத வச்சுதான் நாம கணக்கு போடணும். ஒரு வகையில நீங்க சொன்ன மாதிரி பணக்காரங்க ஏழைங்க அப்படின்னு 2 வர்க்கத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது எதுவும் நிரந்தரம் இல்லைல்ல. இன்னைக்கு பணக்காரனா இருக்கிறவன் நாளைக்கு நஷ்டமாகி ஏழையா ஆகலாம். இன்னைக்கு ஏழையா இருக்கிறவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கோடீஸ்வரனா ஆகலாம். அப்ப இதுல குலம் அப்படிங்கறத எப்படி பார்க்க முடியும்? இதை யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா குலம் மதம் அப்படின்னு பாக்குறவங்களுக்கெல்லாம் இத பாக்குறதுக்கான அறிவு இருக்காது. இந்த பூமிய சூரியன் சந்திரன் காத்து தண்ணி தானே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய உலகத்தை நடத்துற இவங்களுக்கே நம்மள யாரு தாழ்ந்தவங்க யாரு உயர்ந்தவங்க அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல வாழ்ற ஒரு சின்ன உயிரின நமக்கு எதுக்கு இந்த வித்தியாசம் எல்லாம்? இந்த குலங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க குடும்பத்துல நாம பிறந்ததுனால அவங்களா ஏதோ நமக்கு ஒரு பேர் வச்சாங்க, அவ்வளவுதான். ஆனா நாம நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்தெல்லாம் இவங்க இந்த குலத்தை கணிக்கிறது இல்ல. பணம் இருக்கா, அவன் பணக்காரனா ஏழையான்னு பார்த்துதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சரியா சொன்னீங்க பாட்டி. நம்ம ஊர்ல விவசாயம் செய்யறவங்க இருக்காங்க, துணி துவைச்சி குடுக்கறவங்களும் இருக்காங்க, அப்படியே பசங்களுக்கு பாடம் எடுக்கிற வாத்தியாரங்களும் இருக்காங்க. இப்படி எல்லாரும் வேற வேற தொழில் பாக்குறாங்கல்ல. அப்போல இருந்து வேற வேற தொழில் பாக்குறவங்கள வேற வேற பேர் வச்சு கூப்பிடுவாங்க. குலம் அப்படிங்கிற பேரு வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆனா இப்போ நாம அப்படி இல்ல, எல்லாரும் நல்லா படிக்கிறோம், யாரு வேணும்னாலும் எந்த வேலை வேணும்னாலும் செய்யலாம். அதனால எல்லாரும் சமம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்மள யாராவது கஷ்டப்படுத்தினா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி இந்த குலம் மதம் அப்படின்லாம் சொல்லி நாம இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்தினா பாவம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் இனிமே இந்த குலம் எல்லாம் நமக்கு இல்ல. நாம எல்லாருமே ஒரு உலகத்துல வாழ்றவங்க. இனிமே குலம் அப்படின்னு யாராவது பேசினாங்கன்னா அவங்க வாய நீங்க தான் மூடணும். சரி பாட்டி, இனி குலம் மதம்னு நாங்க யாரும் பேச மாட்டோம். இவ்வளவு அழகா சொல்றீங்க, அப்புறம் ஏன் நாங்க பேச போறோம்? எனக்கு தெரியும்டா, நீங்க எல்லாரும் நல்ல குழந்தைங்க. சரி, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ரங்கம்மா வீட்டுக்கு கிளம்புனாங்க. அப்போ எதிர்க்க வந்த ராகவையா, ரங்கம்மா, பஞ்சாயத்துல உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, சீக்கிரமா வா. என்ன ஆச்சுடா, மறுபடியும் ஏதாவது சண்டையா? ஆமா ஆமா, வா. பஞ்சாயத்துல ராமையா பீமையா 2 பேரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு ரங்கம்மா, எங்க வயல் பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்து தண்ணி எங்க 2 பேருக்குமே சொந்தம்தான். ஆனா இந்த பீமையா அவனுக்கு மட்டும்தான் அந்த தண்ணியை பயன்படுத்துறான். யாருக்கிட்ட வயல் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு அதிக தண்ணி தேவைப்படும். அதான் நான் அதிகமா தண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு இவ்வளோ பெரிய சண்டை தேவைதானா? நான் அப்படி சொல்லல, அந்த தண்ணி எல்லாருக்கும் தான் வேணும். நீ மட்டுமே பயன்படுத்திக்கிட்டா எப்படின்னு கேட்கறேன். அட இருங்கடா, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்கல்ல.
நான் யோசிச்சு நாளைக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கறேன். இப்ப நீங்க போங்க. நாளைக்கு தீர்ப்பு கொடுக்கற வரைக்கும் அமைதியா இருங்க. அன்னைக்கு ராத்திரி ரங்கம்மா ரொம்ப நேரம் யோசிச்சு அடுத்த நாள் காலையில பஞ்சாயத்துக்கு வந்து இப்படி சொன்னாங்க. நாம எல்லாரும் ஒண்ணு பண்ணலாம். எல்லாருமே அவங்கவுங்க வயலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பள்ளத்தை தோண்டலாம். இப்படி பண்ணோம்னா மழை காலத்துல பெய்யற தண்ணி எல்லாம் வீணா போகாம அந்த பள்ளத்துக்குள்ள போய் பூமி கடியில போய் நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாகும். நாம செய்யற இந்த சின்ன வேலையால அடுத்த தலைமுறைகளான நம்ம பசங்களுக்கு இந்த தண்ணி நல்லாவே உதவி செய்யும். நீ சொல்றது நல்லா தான் இருக்கு ரங்கம்மா. ஆனா அதை மழை காலம் வரும்போது செஞ்சுக்கலாம். இப்ப எங்க பிரச்சனைக்கு என்ன தீர்ப்பு அத சொல்லு. அதுக்கும் நான் பதில் வச்சிருக்கேன்டா. உங்க வயலுங்களுக்கு பைப்பு மூலமா தண்ணிய செலுத்துறோம். ஆத்துக்கு பக்கத்துல ஒரு மோட்டார் வச்சு அதுக்கு பைப் எல்லாத்தையும் வச்சு யாரு வயலுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி மட்டுமே போற மாதிரி நாம பாத்துக்கலாம். அப்படி பண்ணா எல்லாருடைய வயலுக்கும் தண்ணி போகும் இல்லையா? அப்புறம் எப்போ ஒரு மழை காலத்தை பத்தி இப்ப ஏன் யோசிக்கிறேன்னு கேள்வி கேட்டியே, அது ரொம்ப தப்பு பீமையா. நாம இப்ப செய்யற சின்ன சின்ன வேலைகள் தான் நாளைக்கு நமக்கு நல்லாவே பயன்படும். சரியா சொன்ன ரங்கம்மா. பீமையாவுக்கு இப்படிதான் பாடம் கத்து கொடுக்கணும். இங்க பீமையா பண்ணது மட்டும் தப்பு கிடையாதுடா. எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம். சில சூழ்நிலைகள்ல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியா இருக்கணும். ஒரு ஊர்ல இருக்கிற நாமளே சண்டை போட்டுக்கிறோம்னா அப்புறம் மத்தவங்க நம்மள பார்த்து நமக்கு உதவி செய்யறதுக்கு எப்படி முன் வருவாங்க? அதனால முதல்ல நாம எல்லாரும் பொறுமையா இருக்க கத்துக்கணும். இவ்வளவு வளர்ந்து நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து வளர உங்க பிள்ளைங்க எல்லாம் என்னத்தடா கத்துப்பாங்க? ரங்கம்மா சொன்னதை கேட்டு எல்லாருமே தலைகுனிஞ்சே நின்னாங்க. இப்படி நாட்களும் போச்சு. ஒரு நாள் அந்த ஊருக்கு பட்டணத்துல இருந்து ஒரு அதிகாரி வந்தாரு. அந்த அதிகாரி நேரா ராகவையாவை பார்த்து, இங்க ரங்கம்மாங்கிறது யாருங்க? ஏங்க அவங்க கூட என்ன வேலை? உங்க ஊரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. உங்க ஊர் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு ரங்கம்மா தான் காரணமாமே. ஆமா, அவங்க என்ன படிச்சிருக்காங்க? ராகவையா அதை கேட்டு சிரிச்சு, வாங்க அவங்க கிட்டயே கூட்டிக்கிட்டு போறேன். அந்த அதிகாரி ரங்கம்மாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அட, நான் ஒன்னும் படிச்சவ இல்லப்பா. வாழ்க்கை தான் எனக்கு நிறைய பாடம் கத்து கொடுத்துச்சு. நான் கஷ்டத்துல இருக்கும்போது அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வருது எப்படின்னு என் வாழ்க்கை தான் கத்து கொடுத்துச்சு. என் வாழ்க்கை மாதிரி யாரோட வாழ்க்கையும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் உயிரோட இருக்கிற திரு நாள் 4 பேருக்கு 4 நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, படிச்சவங்களுக்கு மட்டும் அறிவு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. நம்ம வாழ்க்கைய வாழும் போது நிறைய பாடங்களை கத்து கொடுக்கும். ரங்கம்மா புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். ஆனா ஜனங்களுடைய மனச படிச்சாங்க. அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்ல. படிச்ச முட்டாளும் இங்க இருக்கா, படிக்காத அறிவாளிகளும் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஜனங்களுக்காக நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. நம்ம ரங்கம்மா மாதிரி சில பேர் மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில பட்ட அனுபவத்தை நமக்கு பாடமா கத்து கொடுப்பாங்க. அந்த பாடத்தை கத்துக்கிட்ட நாம நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் கூட அந்த பாடத்தின் மூலமா அதுல இருந்து தப்பிச்சு வந்துடலாம்.